எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குபர்நெட்டிஸ். இந்த பேரை கேட்டாலே நிறைய பேருக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா கவலையே படாதீங்க, இன்னைக்கு தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா யாரு வேணாலும் புரிஞ்சுக்கிற மாதிரி உடைச்சு பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை டாக்கர்ல கண்டெய்னரைஸ் பண்ணி அதை டிப்ளாய் பண்ணிட்டீங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தால அந்த அப்ளிகேஷன் டவுன் ஆயிடுச்சு. என்னாகும்? யூசர்ஸ் யாரும் உங்க சர்வீஸை பயன்படுத்த முடியாது, மொத்தமும் நின்னுடும். இது ஒரு பெரிய தலைவலி இல்லையா? இதுதான் நாம முதல்ல சரி பண்ண வேண்டிய பிரச்சனை. சரி, இப்போ ஒரு நல்ல விஷயத்த பத்தி பேசுவோம். அதே சமயம் அது ஒரு பிரச்சனையும் கூட. உங்க அப்ளிகேஷன் செம ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய யூசர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல? ஆனா இந்த வெற்றி தான் புது புது சிக்கல்களையும் கூடவே கூட்டிட்டு வரும். யோசிச்சு பாருங்க, உங்க அப்ளிகேஷன் பயங்கர பாப்புலர் ஆயிடுச்சு. ஆனா ஒரே ஒரு கண்டெய்னர் தான் இருக்கு. அது ஃபெயில் ஆச்சுன்னா மொத்த சர்வீஸும் ஆஃப்லைன். சரி, இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுவீங்க? இன்னும் நிறைய கண்டெய்னர்ஸ் ஆட் பண்ணுவீங்க. ஆனா இப்போதான் அசல் சிக்கலே ஆரம்பிக்குது. அது எல்லாத்தையும் நீங்களே மேனேஜ் பண்ணணும். யூசர் டிராஃபிக்கை எப்படி பிரிச்சு கொடுக்கறது? ஒவ்வொரு கண்டெய்னரும் ஒழுங்கா வேலை செய்யுதான்னு யார் பாக்குறது? இது ஒரு முடிவே இல்லாத குழப்பம் மாதிரி போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் இல்லையா? இங்கதான் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்கறாரு, குபர்நெட்டிஸ். இந்த ஸ்கேலிங் தலைவலிக்கான சரியான மருந்து இதுதான். எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணி நம்ம வேலையை ஈஸியாக்கிடும். குபர்நெட்டிஸ் என்ன பண்ணும்னு ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அதுக்கு பேரு கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன். இது என்ன பெரிய வார்த்தையா இருக்கேன்னு நினைக்காதீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க கஷ்டப்பட்டு கையால செஞ்ச எல்லா வேலையும், அதாவது கண்டெய்னர்ஸை ஸ்டார்ட் பண்றது, மேனேஜ் பண்றது, டிராஃபிக் அதிகமானா இன்னும் நிறைய கண்டெய்னர்ஸ் உருவாக்குறது, நெட்வொர்க்கை பாத்துக்கிறது, இது எல்லாத்தையும் குபர்நெட்டிஸ் ஆட்டோமேட்டிக்கா பாத்துக்கும். இதுல இருக்கிற ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நீங்க குபர்நெட்டிஸ்க்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ஒரு மேனேஜர் கிட்ட சொல்ற மாதிரி, எனக்கு இந்த அப்ளிகேஷனோட 5 காப்பி எப்பவுமே ரன் ஆகிட்டே இருக்கணும்னு உங்க இலக்கு, அதாவது டிசையர்ட் ஸ்டேட்டை மட்டும் சொன்னா போதும். குபர்நெட்டிஸ் அது எப்படி செய்யணும்னு பாத்துக்கும். அதோட அந்த நிலையை எப்பவுமே மெயின்டைன் பண்ணும். ஒருவேளை ஒரு காப்பி ஃபெயில் ஆனா கூட ஒரு நொடியில இன்னொன்னா அதுவே உருவாக்கிடும். சரி, குபர்நெட்டிஸ் இந்த மேஜிக் எல்லாம் எப்படி பண்ணுது? வாங்க அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு எட்டி பாப்போம். இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க நாம மூளை மற்றும் தசைகள் அப்படிங்கிற ஒரு அனாலஜியை யூஸ் பண்ணலாம். ஒரு குபர்நெட்டிஸ் கிளஸ்டர்ல ரெண்டு முக்கியமான பகுதி தாங்க இருக்கு. ஒன்னு கண்ட்ரோல் பிளேன். இதுதான் சிஸ்டமோட மூளை. என்ன முடிவெடுக்கணும், எதை எங்க ரன் பண்ணணும்னு எல்லாத்தையும் யோசிக்கிறது இதுதான். ரெண்டாவது ஒர்க்கர் நோட்ஸ். இதுங்க தான் தசைகள் மாதிரி. மூளை சொல்ற வேலைய, அதாவது உங்க அப்ளிகேஷன் கண்டெய்னர்ஸ உண்மையிலே ரன் பண்ற வேலைய செய்யறது இந்த ஒர்க்கர் நோட்ஸ் தான். இப்போ இந்த மூளைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? முதல்ல ஏபிஐ சர்வர். இதுதான் ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி. நீங்க கிளஸ்டர் கிட்ட பேசணும்னா இந்த ஏபிஐ சர்வர் வழியா தான் பேச முடியும். அடுத்தது இசிடிடி. இதுதான் கிளஸ்டரோட மெமரி. எல்லா தகவலும் செட்டிங்ஸும் இங்கே தான் பத்திரமா இருக்கும். அடுத்து ஷெட்யூலர். இது ஒரு ஸ்மார்ட்டான மேனேஜர். புதுசா ஒரு வேலைய எந்த ஒர்க்கர் நோடுக்கு கொடுத்தா சீக்கிரமா திறமையா முடியும்னு முடிவு பண்றது இவர்தான். கடைசியா கண்ட்ரோலர் மேனேஜர். இது ஒரு வாட்ச்மேன் மாதிரி. நாம சொன்னபடியெல்லாம் நடக்குதான்னு 24/7 பார்த்துட்டே இருக்கோம். ஏதாவது தப்பா போனா உடனே சரி பண்ணிடும். சரி, மூளைய பார்த்தாச்சு. இப்போ வேலை செய்யற தசைகள், அதாவது ஒர்க்கர் நோடுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். ஒவ்வொரு நோட்லயும் கியூப்லெட்னு ஒரு ஏஜென்ட் இருப்பாரு. இவர்தான் மூளை, அதாவது கண்ட்ரோல் பிளேன், கொடுக்குற ஆர்டரை வாங்கி கண்டெய்னர்ஸ் எல்லாம் கரெக்டா ரன் ஆகுதான்னு பாத்துக்குவாரு. அடுத்து கியூப் ப்ராக்ஸி. இது நெட்வொர்க் டிராஃபிக் போலீஸ் மாதிரி. நோடுக்கு உள்ளேயும் வெளியேயும் டேட்டா எப்படி போகணும்னு ரூல்ஸ் எல்லாம் போடுறது இவர்தான். கடைசியா கண்டெய்னர் ரன் டைம். இதுதான் இன்ஜின். டாக்கர் மாதிரி கண்டெய்னர்களை உண்மையிலேயே ரன் பண்ற சாஃப்ட்வேர் இதுதான். ஓகே, இப்போ குபர்நெட்டிஸோட உள்கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்துட்டோம். இனிமே ஒரு டெவலப்பரா நாம அதோட எப்படி பேசுவோம், அதோட மொழியில இருக்கிற முக்கியமான வார்த்தைகள், ஆப்ஜெக்ட்ஸ், பாட்ஸ், சர்வீசஸ், இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். குபர்நெட்டிஸ்ல நீங்க உருவாக்குற எதுவா இருந்தாலும் சரி, அது ஒரு ஆப்ஜெக்ட்ன்னு தான் சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது நீங்க குபர்நெட்டிஸ் கிட்ட கொடுக்கற ஒரு கோரிக்கை மனு மாதிரி. எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நீங்க ஒரு ஆப்ஜெக்டா எழுதி கொடுத்துட்டீங்கன்னா, குபர்நெட்டிஸ் அதை நிறைவேற்றி எப்பவும் அப்படியே இருக்கிறத உறுதி பண்ணிக்கும். இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லயே ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒண்ணுதான் பாட். ஒரு பாடை ஒரு சின்ன பெட்டி மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த பெட்டிக்குள்ள தான் உங்க அப்ளிகேஷனோட கண்டெய்னர் ஓடும். குபர்நெட்டிஸ் உலகத்துல நம்ம நேரடியா ஒரு கண்டெய்னரை ரன் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலா ஒரு பாடை தான் ரன் பண்ணுவோம். ஆனா பாட்ஸ் கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதுங்க நிரந்தரம் இல்லாதவை.
அதாவது ஒரு பாட் நின்னுட்டு புதுசா ஒன்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதோட ஐபி அட்ரஸ் மாறிடும். அப்போ அதை எப்படி தொடர்பு கொள்றது? இந்த குழப்பத்தை தீக்கிறதுக்கு தான் சர்வீஸ் வருது. சர்வீஸ் என்ன பண்ணுனா, ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பாட்ஸ்க்கு ஒரு நிரந்தரமான மாறாத ஐபி அட்ரஸ கொடுத்துடும். இதனால உங்க நெட்வொர்க் கனெக்ஷன் எப்பவுமே ஸ்டேபிளா இருக்கும். இவ்ளோ தூரம் கேட்டதுக்கு அப்புறம் உங்க மனசுல சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா இத நான் எப்படி ட்ரை பண்ணி பார்க்கறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. குபர்நெட்டிஸை கத்துக்க உங்களுக்கு பெரிய பெரிய கிளவுட் சர்வர்லாம் தேவையில்ல. உங்க சொந்த கம்ப்யூட்டர்லயே ஆரம்பிக்கலாம். ஆமாங்க, மினி கியூப்னு ஒரு சூப்பரான டூல் இருக்கு. இது உங்க லேப்டாப்லயே ஒரு குட்டி சிங்கிள் நோட் குபர்நெட்டிஸ் கிளஸ்டரை உருவாக்கிடும். நீங்க கத்துக்கிறதுக்கும் சின்ன சின்னதா சோதனை செஞ்சு பார்க்கறதுக்கும் இது ஒரு அருமையான வழி. இத செட் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம். முதல்ல உங்க சிஸ்டம்ல டாக்கர் இருக்கணும். ரெண்டாவது மினி கியூப் டூலை இன்ஸ்டால் பண்ணணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்க டெர்மினலை ஓபன் பண்ணி மினி கியூப் ஸ்டார்ட்னு ஒரே ஒரு கமாண்ட் டைப் பண்ணா போதும். கொஞ்ச நேரத்துல உங்களுக்கான சொந்த குபர்நெட்டிஸ் கிளஸ்டர் ரெடி. இப்போ உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு முழு குபர்நெட்டிஸ் கிளஸ்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சக்தி வாய்ந்த கருவியை வச்சு நீங்க முதல்ல என்ன உருவாக்க போறீங்க யோசிச்சு பாருங்க. சாத்தியங்கள் முடிவில்லாதவை. இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.